ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட கான்செப்ட் அப்படின்னா பிரதர் சிஸ்டர் கான்செப்ட் தான். இதோட ஒன்லைன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 7 அண்ணன்மார்கள் உண்டு. அந்த 7 அண்ணன்மார்கிட்டேருந்து ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே தொலைஞ்சு போயிருப்பா. ஸோ அந்த 7 அண்ணன்மார்களும் ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கோ ஆக்சிடெண்ட்டாக 1 night stand நடந்துடுது. அவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது, நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சானா இல்லையா, எல்லாமே இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த டிராமா எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு 7 அண்ணன்மார்கள் சொன்னது தெரியுமா? அதுல 2வது அண்ணனை தான் நமக்கு காமிக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணனை காமிக்கவே இல்லை. இவரோட நேம் வந்து ஈஃபன் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர். இவங்க எப்படிப்பட்ட மூவி நடிப்பாங்க அப்படின்னா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூவி மட்டும் தான் நடிப்பான். எதுக்குன்னா இவளோட தங்கச்சி இருக்கா, அவளுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி மட்டும் தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருப்பான். இப்போ இது எல்லாத்தையுமே பிரிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்க தங்கச்சி எங்க இருக்கா அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஈவனும் இந்த நியூஸை பிரிஸ் கிட்ட ஹாப்பியா சொல்லிட்டு அவன் எந்த இடத்த விட்டு போறான். அடுத்தது நமக்கு தேர்ட் பிரதர் லூவை தான் காமிக்காங்க. இவங்க வந்து ஒரு ப்ரொஃபசர். இந்த கடல் சம்பந்தமான ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மியூசியத்துக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னா தங்கச்சிக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ்னா ரொம்பவே பிடிக்கும். எப்போதுமே சின்ன வயசுல இவங்களும் அவங்க தங்கச்சியுமே இதை பாக்குறதுக்கு வருவாங்களாமா. இப்போ இவங்க இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் என்ன பாருங்க உங்க அண்ணன் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லும் போது இவங்களுமே இதை பார்த்துட்டு தங்கச்சியை பார்க்க தான் போறாங்க. அடுத்தது 4th பிரதர். இவங்களோட நேம் வந்து செங்கு. இவங்க வந்து சைனாலே ரொம்ப ஃபேமஸான டிராயிங் ஆர்டிஸ்ட். தங்கச்சிக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீல்டை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரூமை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தங்கச்சி எப்படி இருந்திருப்பாளோ அதே தான் ஃபுல்லா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுமே இஃபன் கொடுத்துருப்பான்ல, அந்த பேட்டியை தான் பார்க்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு 5th பிரதரை காமிக்காங்க. இவனை பத்தி சொல்லணும்னா இவன் வந்து பாக்ஸிங், நம்ம இவனை பாக்ஸிங் பிரதர்னே வச்சுக்கலாம். இவன் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை கத்துக்கிட்டு இருப்பான். இப்போ இவனுக்கும் தங்கச்சி கிடைச்சிட்டான்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதுமே ஆப்போசிட்ல இருக்கிற பையனை செமையா அடிச்சுட்டு டக்குன்னு கேமை முடிச்சிடறான். இவன் வந்து நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கான். அடுத்தது வந்து 6th பிரதர். இவங்க வந்து டெசர்ட் ஷாப் வச்சிருக்காங்க. தங்கச்சிக்காக தான் இந்த ஷாப்புமே ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தங்கச்சிக்கு சின்ன வயசுல இந்த ஸ்வீட்டு கேக்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கையால் செய்கிற கேக் தான் ரொம்பவே பிடிக்குமா. அதனால இவங்க கையால் செய்கிறது கேக் மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ இவங்களுமே இந்த நியூஸை கேள்விப்பட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. அடுத்தது நமக்கு கடைசியாக இருக்கிற கடைக்கட்டி பிரதர் தான் காமிக்காங்க. இவங்களோட நேம் டிங்க்யூ. இவங்க ஒரு டாக்டர். எதுக்கு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ தங்கச்சிக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே. அவங்க அந்த ஸ்வீட்டை நல்லா சாப்பிடுவாங்க. பிறகு அவங்க பல்லுக்கு பலவித பிரச்சனைகள்லாம் வரும். சொத்த பல்லு வரும், பலவித கோளாறுகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அதை வேற டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தங்கச்சிக்காகவே இவங்க பல் டாக்டர் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பாசம் பாருங்க தங்கச்சி மேல. இப்போ இவங்களுமே இந்த நியூஸை கேள்விப்பட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக மொத்தம் இவங்க 7 பேருமே தங்கச்சி தான் பார்க்க வராங்க. அப்படியே 7 பேருமே நடந்து வராங்க பாருங்க. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருந்துச்சு. வேற லெவல் தான் சொல்லலாம். அவ்வளோத்துக்குள்ள செமையா இருந்துச்சு 7 பேருமே அப்படி நடந்து வரும்போது. அதுவே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமாவோட ஹீரோனி ரியாவை தான் காமிக்காங்க. இவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து ஆர்கனைசர் தான் வளர்ந்துருப்பா. இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அவன் ஒரு கேடு கட்டவன். இப்போ அவனுக்கு தான் கால் பண்ணி பார்க்கான பிஸின்னு வருது. அப்போ பார்த்து அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஒருத்தவங்க நம்ம ஹீரோனிக்கு காஃபி கொடுக்குற பேரில் அதில் போது மருந்தெல்லாம் கலக்கி வச்சுருப்பாங்க போல். ஹீரோனியை பாசத்தில் தாராங்க அப்படின்னு அதை வாங்கி மடக்குன்னு குடிச்சிடா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோனியை ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே விட்டுட்டு போயிடுறா. அந்த ரூமுக்குள்ளே ஒரு பையன் வரான் பாருங்க. அவனுக்குமே ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல். ஹீரோனிக்கிட்ட வந்து மிஸ்பிகேட் பண்ணுறான். அப்படியே 1 night ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க 2 பேருமே. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவனோட நேம் வந்து ஜின். ஹீரோனியும் காலையில எந்திரிச்சு பாக்குறா. ஐயோ இவன் யாரு, இவன் கூட நம்ம ஒரே பெட்ல இருந்திருக்கோம். என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சொல்வேன், இந்த உண்மையெல்லாம் சொன்னா அவன் என்னை ஏத்துக்கிடுவானா அப்படி ரொம்ப பயந்துட்டு இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னா அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவ போன பிறகுதான் ஹீரோவுமே முழிக்கிறான். மேனேஜரும் வந்து உங்களுக்கு பார்த்து வச்ச ஃபியான்சி இவங்க தான் அப்படி சொல்லிட்டு போட்டோவை காமிக்க ஹீரோவோ என்ன பாரு என் கூட நேற்று நைட் இருந்த பொண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோனியை பாத்தீங்கன்னா அவ புலம்பிட்டே போறா. நான் மன்னிப்பு கேட்ட என் பாய் ஃப்ரெண்ட் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிடுவானா அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது சைலா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருந்து வேற ஒரு பொண்ணுக்கு கிஸ்
அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியும் இதை கேட்டுட்டு அவனை கூப்பிடுறான். அவனும் இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போறான். ஹீரோனிக்கு ஷாக் தாங்க முடியல. ஆனா அவன் கையை பிடிச்சு கேக்குறா, நான் பாரு நம்ம ரிலேஷன்ஷிப்ல 3 வருஷமா இருக்கோம், ஏன் இப்படி பண்ற அப்படி சொல்லி கேக்குறான். ஹீரோனியும் 3 வருஷமா இவனுக்கு தான் படிப்பு செலவு எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ இவனுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் இல்லையா, இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இந்த பொண்ணுகிட்ட போய் தொத்திக்கிறான். இவ யாருன்னா ஹீரோக்கு பார்த்து வச்சா ஃபியான்சி தான். இவளோட நேம் ஜீசு. இவ வந்து ஹீரோட சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போலாம் அப்படிதான் நினைச்சிருப்பா. அதுதான் இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டயுமே சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோனியும் இவனுமே சண்டை போட்டு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல எல்லாருமே பார்த்து இந்த ஜீசு பொண்ணாலதான் இந்த பாய் ஃப்ரெண்டு ஹீரோனியை ஏமாத்திட்டான் அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாங்களா. இந்த ஜீசுக்கும் சரியான கோவம் வருது. உடனே இவனை அரைச்சிட்டு என் கண்ணில் இவன் முழிச்சிடாது அப்படி சொல்லிட்டு போக இவனுக்கும் சம கோவம் வருது. இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே ஹீரோனி மேலதான் காமிக்கிறான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ கூட நேத்து இருந்திருப்பா இல்லையா, அந்த மார்க் எல்லாம் நம்ம ஹீரோனி கழுத்துல இருக்கு. அதை இவன் பாத்துறான். நீ என்ன ஏமாத்திட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறியோ அப்படி சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்ல அப்படி சொல்லிட்டு நேத்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. ஆனாலும் இவன் ஹீரோனியை அடிக்க போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து இவனை அடிச்சு விட்டுறான். அவனும் ஹீரோவை பார்த்துட்டு இது ஜீஸோட ஆள் இல்ல, இவன் பெரிய பணக்காரன், இவன் கிட்ட நம்ம வம்பு இழுக்க வேண்டாம், பிறகு நமக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிறான். ஹீரோவும் ஹீரோனி கிட்ட வந்து நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்ல இவனும் சரி ஓகேன்னு அந்த இடத்த விட்டு போக போன பிறகுதான் ஹீரோனிக்கு ஞாபகம் வருது நேத்து நைட்டு இந்த பையன் கூட தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு. இவன் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், ஏதாவது சேஞ்ச் ஆக போகுதா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போக அன்னைமார்கள்லாம் அந்த பிளேஸுக்கு இப்பதான் வராங்க. 2 பேருமே ஒன்னாதான் கிராஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரதர்ஸ் எல்லாருமே இங்க வந்து பார்த்துட்டு இங்க யாருமே இல்லல்ல, சோ நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனி ரொம்ப சோகத்துல வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்கா. சோ அந்த நேரத்துல வெளியே யாரோ டோரை தட்டுறாங்க. எதுக்குன்னா ஹீரோனி 2 பீப்பிள்ல போல. சோ பேலன்ஸ் இருக்கான்னு பாக்குறா. பார்த்தா சல்லி பைசா கூட அதுல இல்ல, எல்லாத்தையுமே அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுருப்பா போல. இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வெளியே ஓடிரா. வெளியே வந்து ஹவுஸ் ஓனருக்கு தான் மெசேஜ் பண்றா, நான் சீக்கிரமா ரெண்ட் பே பண்ணிடுவேன் சாரி அப்படின்னு. அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அண்ணனோட ஃபேஸை கிளியராவே காமிக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா சைனாவிலே இவங்க ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். இவங்க ஃபேமிலி நேமே மொத்தமா லூ ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க இருக்காங்கல்ல அவங்கள தங்கச்சி தான் நினைச்சு பார்த்துட்டு வராங்க. இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பால அப்படின்னு. அப்ப பார்த்து பாக்ஸிங் பிரதர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இருமல் வர இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணனும் விண்டோவை க்ளோஸ் பண்ண வரும்போது நம்ம ஹீரோனியும் அந்த சைடு தான் வந்திருப்பா போல. அப்படியே மயங்கி விழுந்துறா. இத ஃபர்ஸ்ட் அண்ணனுமே பாத்துறாங்க. டக்குன்னு ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தம்பிமார்கிட்ட நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன் அப்படி சொல்றாங்க. தென் ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க போல. அட்மிட்லாம் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, இப்ப நல்லா தான் இருக்கலாமா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போக அண்ணனும் உள்ள வந்து ஹீரோனியை பார்க்க வரலான்னு வராங்க. அதுக்குள்ள தம்பிமார்கிட்ட இருந்து கால் வந்துருது, தங்கச்சி நாளைக்கு பார்க்க போறோம்ல, சோ நாங்க கிஃப்ட் வாங்க போறோம் நீ வா அப்படி சொல்லி கூப்பிட்ட. அண்ணனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஃபர்ஸ்ட் நமக்கு தங்கச்சி தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்காளா. இப்போ அவளுக்கு உடம்புலாம் சரியாகிட்டு போல அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறா. அங்கே ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, இவளுக்கு வேற ட்ரக் கொடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க இப்படி பண்ணீங்கன்னு. அவங்களும் என்னம்மா சொல்ற, நீ என்ன சொல்றா என்ன பேசுற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொன்னதுமே ஹீரோனி போட்டு வாங்க பார்க்கா என்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஃபோனை. ஆமாம் கேமரா தான் ஒர்க்கே ஆகாது, நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஒன்று அந்த ஹோட்டல் ரூம்குள்ளேயே அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே உங்க வாயால நீங்க தான் பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல. இந்த லேடி அதை பார்த்துட்டு அந்த ஃபோனை தள்ளி விட்டுட்டு அவளை அடிக்க வேற போறாங்க. அந்த டைம்ல ஹோட்டலோட பாஸ் இருப்பாங்களா, அவங்களும் வந்து தடுத்து அந்த லேடியை நல்லா திட்டி விட்டு அனுப்பிவிட இங்க ஹீரோனியும் பாஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல பாஸ் என்ன பண்றாங்கன்னா அட்வான்ஸா சேலரிலாம் கொடுத்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ மறுபடியுமே ஒன்று சேராத, அவன் உனக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோனியும் அவனை நான் பிரேக்கப் பண்ணிடுவேன், இனிமேல இருந்து நான் நியூ லைஃப் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க ஹோட்டலுக்கு வெளியே தான் நம்ம ஹீரோவும் இந்த ஜீசு பொண்ணுமே உட்காந்துருப்பாங்க போல. இந்த ஜீசு பொண்ணு ஹீரோ கிட்ட போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. என்னன்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தான் இருந்திருப்பா இல்லையா, ஆனா இவ தான் இருந்தேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. இவனுக்கும் அந்த பொண்ணு ஃபேஸ் ஞாபகம் இல்லாததால இந்த வில்லிக்காரி சொல்றதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இவனுக்கு இந்த வில்லிக்காரி மேல துளி இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. இப்ப இவளும் பக்கத்துல இருந்து நோயின்னு பேசிட்டே இருக்காளா, இவனுக்கு கடுப்பாகுது. ஸோ உடனே எந்திரிச்சு போக ஹீரோனுமே அந்த சைடு தான் வந்திருப்பா போல. 2 பேருமே அப்படியே மோதிட்டு கண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் மனசுக்குள்ள இந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இந்த ஜீஸ் இருக்கால அவளை பார்த்து ஹீரோனி வந்து அடிக்கிறா. என்னோட பாய் ஃப்ரெண்டை செடிஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படிலாம் கேட்கிறா. ஹீரோனியே பதிலுக்கு அடிச்சு விட்டுட்டு நான் அடி உன்னோட பாய் ஃப்ரெண்டை செடிஸ் பண்ண நினைக்கிறேன், நீ தானடி நேற்று என் பாய் ஃப்ரெண்டு கூட இருந்தா இன்னைக்கு
இன்னைக்கு தான் வேற ஒருத்தன் கூட இருக்கிறா அப்படின்னு நல்லா திட்டி விடா. அவள் மறுபடியுமே அடிக்கிறா. ஹீரோனியுமே மறுபடியும் அவளை அடிக்க போவா. ஆனால் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவனை அங்கே வந்து ஹீரோனி பிடிச்சிடான். இங்கே இந்த ஜீசுவோ உனக்கு நான் 1 மில்லியன் தாரேன், நீ இவளை நல்லா கவனிச்சு விடு அப்படி சொல்லிட்டு போக அவனும் ஹீரோனி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி வயிற்றுல எல்லாம் மிதிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல பாக்ஸிங் பிரதர் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த பிளேஸ்க்கு வந்து அவனை நல்லா அடிச்சு போட்டு ஹோட்டலுக்குமே கூப்பிட்டு வந்துடுறான். அங்கதான் எல்லா பிரதர்ஸுமே உட்காந்துருக்காங்க போல. இப்ப ஈவனை இவன் பார்த்துட்டு, ஆமா அந்த ஃபேமஸான ஆக்டர் நீங்க தானே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை பார்த்ததுல அப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கானா. அப்போ அந்த 7 யங் மாஸ்டர் நீங்க தானா அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்க என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களோ அப்படிலாம் சொல்லி கேட்கறான். பாக்ஸிங் பிரதரை நம்ம டியானே கூப்பிடுவோம். இப்ப பாக்ஸிங் பிரதருக்கும் சம கோவம் வருதா, மறுபடியுமே இவனை அடிக்கா. இங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஹீரோனை நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டியானோ இவனை நல்லா அடிச்சு முடிச்சுட்டு, நான் பாரு ஹீரோனி லூ ஃபேமிலியோட வாரிசு, எங்களோட குட்டி தங்கச்சி, நீ இனிமே அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இப்போ ஹீரோனி கிட்ட மன்னிப்பு கேளு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவனும் என்னால முடியாதுன்னு சொல்றான். பிரதர்ஸ் எல்லாருமே அவனை நல்லா நொத்துறாங்க. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அண்ணா இப்பதான் வராங்க போல. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் தடுத்து விடுறாங்க. ஆனா டியானுக்கு வெறி அடங்கவே இல்லை போல. மறுபடியுமே அவனை அடிக்க வர எப்படியோ ஃபர்ஸ்ட் பிரதர் தான் தடுத்து விடுறாங்க. தென் ஹீரோனி கிட்ட வந்து, நீ ஓகே தானே தங்கச்சி அப்படின்னு கேட்க, சாரி நான் உங்க தங்கச்சி இருக்க சான்ஸே கிடையாது, மிஸ்டேக்கா நீங்க சொல்லுவீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கூடவே இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்களா கிஃப்ட், அதையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் நைஸா ஓடிறான் அங்க இருந்து. ஹீரோனி இதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்கன்னு, என்ன பாருங்க என்னோட நேம் ரியா, இதுல சீஸ்ன்னு போட்டிருக்குன்னு சொல்ல அவங்களுமே அதை வாங்கி பாக்குறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்களா, ஆமா அன்னைக்கு நைட் நான் சேவ் பண்ண போனி நீ தானே, இப்போ ஓகேவா அப்படி சொல்லி கேட்கா. அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கொடுத்துப்பாங்க இல்லையா, ஸோ அதை திருப்பி கொடுத்துட்டு உங்க தங்கச்சி நீங்க கண்டுபிடிங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா இந்த ஜீஸ் இருக்கால அவ்வளோதான் காமிக்காங்க. அவ என்ன பண்றானா, ஹீரோனி போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. அவ பட்டிக்கடை இருந்துட்டு எவ்வளோ தைரியம் என்ன அடிக்கிறதுக்கு அப்படி சொல்லி நல்லா திட்டிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அவனை ஃபோன் பண்ணி ஹீரோனி லூ ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்ல, நீ என்ன முட்டாளாக்க பார்க்குறியோ அப்படின்னு கேட்டு நல்லா திட்டி விட்டு ஃபோனுமே கட் பண்ணி வைக்க அந்த பிளேஸுக்கு 7 பிரதர்ஸ் இருக்காங்களோ அவங்களுமே வந்துடுறாங்க. நீ தான் எங்களோட தங்கச்சி அப்படி சொல்லிட்டு டியானோ ஆசையா கிஃப்ட்டை கொடுக்க அவளை அதை தள்ளி விட்டுட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே விழுந்துச்சுல அந்த கிஃப்ட்டை பார்க்க அதுக்குள்ள பேக் இருக்கு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்கு போல. இதை இவங்க கிட்டயுமே கேட்குறா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக் இல்ல, அப்போ உண்மையா நீங்க அந்த 7 பிரதர் தானா, நீங்க வேற என்ன தங்கச்சின்னு சொன்னீங்க இல்லையா, நான் தான் அப்போ உங்க தங்கச்சியா இருப்பேன் அப்படி வாலண்டியராகவே ஒத்துக்கிறா. பிரதர்ஸ் எல்லாருமே இவ பேசுறத பார்த்துட்டு, தங்கச்சி எதுக்கு இப்படி மணி மைண்டடா இருக்கா அப்படிதான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து பெரிய அண்ணா இருக்காங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கச்சி இவ்வளவு நாள் வெளியே வாழ்ந்துட்டா இல்லையா, ஸோ அவளோட கேரக்டர் பழக்க வழக்கங்கள் எல்லாமே அப்படி இருந்துக்குமா இருக்கும், இனிமே நம்ம தங்கச்சி நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும், நம்ம தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீஸும் மனசுக்குள்ள பெரிய கற்பனை கொட்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டா. எவ்வளவு நாள் இவங்க கூட இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருந்து இவங்க கிட்ட இருந்து எல்லா சத்தையும் ஆட்டி போட்டு போனோம் அப்பெல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டுலாம் இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துடாளா. இவ போனுக்கு ஒரு வீடியோ வருது, அதை பிளே பண்ணி பாக்குறா. அது என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனியும் இந்த ஜீஸுமே ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோனி உடம்பு சரியில்லாததால அவ பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருப்பா. இவளுமே எதுக்கு கொடுக்க போயிருக்கா. அந்த டைம்ல தான் ஹீரோனி பிளட்ல அவளோட நேம் எழுதி வச்சிருக்காங்க, அவளோட பிளட்ல ஹீரோனி நேம் எழுதி வச்சிருக்காங்க. இப்படிதான் ரிப்போர்ட்ல அவளோட நேம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு யார் வீடியோ அனுப்புறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. அது வேற யாருமே இல்லை, அவங்க அப்பா தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, நீ இதை மிஸ் பண்ணிடாத, அவங்க கிட்ட இருந்து எல்லா சத்தையுமே ஆட்டியை போட்டுரு, அது மட்டும் இல்லை ஹீரோ கிட்ட இருந்துமே ஆட்டியை போட்டுரு, அப்பதான் நம்ம இந்த வேலையே ஃபர்ஸ்ட் பணக்கார ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே ஓகேப்பா நான் எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்கால, அவளும் நடந்து வரா. ஆப்போசிட்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நிற்கான். அவனும் ஹீரோனி பார்த்துட்டு துரத்திட்டு வரான். இவளுக்கும் ஐயா ஆத்தாடி இவன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. இங்க ஃபர்ஸ்ட் பிரதர் அண்ட் ஈவனை தான் காமிக்காங்க. அவங்க 2 பேருமே கார்ல பேசிட்டு வரும்போது ஹீரோனியே காருக்கு முன்னாடி வந்து விழுந்துடுறா. அவளுக்கு லைட்டா அடிபட்டுறது போல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. ஹீரோனியா இப்ப முழிச்சிட்டு தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்கு அப்படி சொன்னதுமே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் தானே உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேன், நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைங்க நான் ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், நான் தெரியாம கார் கிட்ட வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு, சரி உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமான்னு அவன் சொல்றானா, சரி நீங்க என்ன 3 தடவை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர சொல்லிட்டு கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுக்குறா. இந்த பிரேஸ்லெட்டை நான் சின்ன குட்டி பொண்ணா இருக்கும் போதுலேருந்தே போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பிரேஸ்லெட் உங்க தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்கும், இதை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவருமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒர்க் வந்துட்டு, ஸோ நான் போகணும், என்னோட தம்பி நான் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துட்டு போக, கொஞ்ச நேரம் கழிச்சு ஈஃபனுமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோனி ஃபோன் இருக்குல்ல, அது ரிங் ஆகுது. ஸோ இவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். யாருனாங்க 2 பே பண்ணாமல் இருக்கால ஹீரோனி, அவங்க தான். நான் பாரு இன்னைக்குள்ள தரலன்னா உன்னோட பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே சரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க நான் தாரேன் அப்படி சொல்ல, ஒரு பையன் குரல் கேட்டோன்னே இவளோட பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்டாங்க போல. ஒன்னால தான் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவள் மொத்தமாக 10 ஜாப்பை பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இவேணும் நான்லாம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க நான் எல்லாத்தையுமே பே பண்ணுறேன் அப்படி சொல்லி வச்சிடுறான். வச்ச பிறகு ஃபோனை பார்த்தா வால்பேப்பராக இவனோட ஃபோட்டோ தான் ஹீரோனி வச்சிருப்பா போல. ஸோ இவன் இதை பார்த்துட்டு அப்போ என்னோட ஃபேன் தானா இவா அப்படின்னு நினைக்க, ஹீரோனி கரெக்டாக எந்திரிச்சிரா. ஃபோன் அவன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு அதை பிடுங்கிட்டு என்னோட ஃபோனை நீ எதுக்கு வச்சிருக்க அப்படி சொல்லி கேட்கா. ஈஃபனும் இப்போ கண்ணில் போட்டிருக்க கண்ணாடியை கழட்டி காமிக்கிறான். பட் நம்ம ஹீரோனிக்கிட்டே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே இவனும், என்ன நீ வால்பேப்பரில் என் ஃபோட்டோ தானே வச்சிருக்கிறா, இப்போ என் ஃபேஸை பார்த்துட்டு ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கா, உன் மண்டையில் ஏதாவது அடிபட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி, உனக்கு இப்போ நிறைய காசு தேவைப்படுதில்ல, இனிமே எனக்கு நீ பர்சனல் அசிஸ்டண்டா வந்துரு அப்படின்னு சொல்ல, ஹீரோனிய மனசுக்குள்ள ஆமா டிவியில் பார்த்ததோட நேரில் ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, என் மேலே மட்டும் ஒரு கை வச்சிங்க போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்ல, அதுக்கு ஈஃபனோ தலையில் அடிச்சுட்டு, உனக்கு நான் வேலை தந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லை மந்த்லி சேலரியா 1 மில்லியன் தருவேன்னு சொல்ல, ஹீரோனியும் ஒர்க் மட்டும் தான் நான் செய்வேன், லைன் எல்லாம் கிராஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான்லாம் ஜென்டில்மேன் பா, என்னோட நேமை நானே டேமேஜ் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். தென் அடுத்த நாள் ஆகுதா, இன்னைக்கு தான் தங்கச்சியை பிரஸ் கிட்ட இன்டர் கொடுக்க போறாங்க. ஹீரோனியும் ஒர்க்ல சேர்ந்துட்டா இல்லையா, ஸோ ஒர்க்குக்குமே வர சொல்லியிருப்பான் போல இஃபான் இன்னைக்கு. அதனால போனையே பார்த்துட்டு வராளா, கரெக்டா லூ மேலேயே மோதிரா. சாரி கேட்குறா, நீ எதுக்கு இங்க வந்திருக்கிறா, இன்னைக்கு என்னோட தங்கச்சிக்கு பிரஸ் மீட்டிங்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோனிய சொல்ல வருவா. அதுக்குள்ள இஃபானுமே வந்து, இவ தான் என்னுடைய புது அசிஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, இன்னைக்கு என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள், ஸோ என்னோட அசிஸ்டன்ட் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இதை போட்டுட்டுவான்னு சொல்ல, நம்ம ஹீரோனியுமே அதை போட்டுட்டு வந்து நிற்கா பாருங்க, ஏஞ்சல் மாதிரியே இருக்கா. இந்த லூ பிரதர் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இது ஃபர்ஸ்ட் அண்ணா நம்ம தங்கச்சிக்காக எடுத்து வச்சது, இந்த ட்ரெஸ் எப்படி இவளுக்கு ஃபிட் ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, ஆமாண்ணா தங்கச்சி தான் சொன்னா இந்த ட்ரெஸ் இருக்குல்ல அது அவளுக்கு பத்தவே இல்லையா, ஸோ அதனால தான் இவகிட்ட கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு, நேரம் ஆகிட்டு நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கூப்பிட்டு போக, இந்த லூ பிரதர் இருக்காங்களா அவங்களும் ஹீரோனி போறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே ஈஃபனும் ஹீரோனி கையை பிடிச்சு கூப்பிட்டு வரான். இப்படி கூப்பிட்டு வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அப்போ இவங்களோட தங்கச்சி இந்த பொண்ணு தான் போல அப்படின்னு நினைச்சு இவ கிட்ட தானே எல்லாரும் பேட்டி எடுக்க வருவாங்க. அதே போலதான் நடக்குது. இவங்க எல்லாரும் ஹீரோனி கிட்ட வரும்போது ஹீரோனி கிளை விழ போறா. கரெக்டா ஈஃபனுமே பிடிச்சிடறான். இங்க பேட்டி எடுக்க வந்திருப்பாங்கல்ல, அவங்கள நோய் நோயின்னு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடிதான் இந்த பிரஸ் மீட்டிங்காக இந்த ஜீஸுமே நல்லா மினிக்கிட்டு வாரா. இங்க வந்து பார்த்தா ஹீரோனி லூ ஃபேமிலியோட வாரிசுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இதை கேட்டுட்டு அங்கே பேட்டி எடுப்பாங்க. அவங்க கிட்ட போய், என்ன பாருங்க அவள் ஒன்றும் லூ ஃபேமிலியோட வாரிசு கிடையாது, நான் தான், அவள் வெறும் பட்டி கடை அப்படி சொல்ல, உன்னை பார்க்காத அப்படி தெரியுது அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டருமே தள்ளி விட்டுறாங்க அவளை. இவ கீழே விழுந்து கிடக்குறாள். இதை ஃபர்ஸ்ட் பிரதர் அண்ட் கூட நிற்கிற பிரதர்ஸுமே பார்த்துட்டு அவளை தூக்கி விட தான் போறாங்க. அப்படியே ஒரு ரூமுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவளை அழுதுட்டு இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, ஈஃபன் ஒன்னால தான் எல்லா பிரச்சனையுமே வந்திருக்கு, ஸோ நீ தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. இவனை கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் இவளும் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் எனக்கு, இவ எதுக்கு இங்கே வந்தாலாமா, அது மட்டும் இல்லை என்னோட ட்ரெஸ்ஸை வேற வியர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. ரியா என்னோட அசிஸ்டன்ட், நான் தான் இங்கே வர சொன்னேன், நீ தானே சொன்ன இந்த ட்ரெஸ் உனக்கு ஃபிட்டே ஆகலை, அதனால தான் ரியாவுக்கு கொடுத்துன்னு சொல்லும்போது இவளுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருது. அது என்னன்னா இவளை ரிப்போர்ட்டர் கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை வச்சு நல்லா ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்து இவளை காண்டாகிறா. அந்த டைம்ல ஹீரோனியுமே சாரின்னு கேட்க இவளுக்கு சமக்கவும் வருது. பலான்னு போய் ஹீரோனி அடிச்சிடறா. ஈஃபன் தான் வந்து தடுக்கிறான். ஆமா நாம தானே ஃபேமிலி, நீ ஏன் அவளை ப்ரொடெக்ட் பண்றா, உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னா நீ அவளையே தங்கச்சி ஏத்துக்க அப்படி சொல்லிட்டு இவ கோவத்துல நிற்கா. ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து, என்ன பாருமா எங்களுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், உன் இடத்துக்கு வேற யாரையுமே நாங்கள்
வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஈஃபனும் ஆமா சிஸ்டர் நீ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, சரி அப்போ இவளை ஃபயர் பண்ணிடு அப்படி சொல்ல ஈஃபனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாம அவன் ரொம்ப சோகத்திலே நிற்கிறான். ஹீரனையும் புரிஞ்சுக்கிறா, மிஸ் ஜீசு சொல்றது கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடா. ஈவனுக்கு மனசே கேட்கல. ஜீசு ரூமுக்குள்ள போன பிறகு ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட வந்து அண்ணா ஹீரனிக்கு மணி ரொம்ப தேவைப்படுது, ஸோ உங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லிடு கம்பெனிக்கு அப்படி சொல்லிட்டு போக ஈவனுக்கு அப்பதான் ரொம்ப ஹாப்பியாவே இருக்கான். நம்ம ஹீரனி இப்போ எங்க வந்திருக்கா அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் பார்க்க வந்திருக்கிறா. இவ சோகமா இருந்தாலே இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்க வந்துருவா போல. அங்க வந்து ஒரே அழுதுட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு தேர்ட் பிரதர் லூமே வந்துடுறாங்க. வந்துட்டு கரிச்சிக்கலாம் கொடுத்து இதை தொடச்சிக்கோமா அப்படி சொல்லி கொடுக்க அவளுமே தொடச்சிட்டு இருக்கா. எதுக்கு இங்க வந்து அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மூடே சரியில்லைன்னா நான் இங்கே தான் வருவேன், இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குல்ல அதை பார்த்தாலே எனக்கு போதும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவேன் அப்படி சொல்ல, இந்த ஹேபிட் எப்பவுமே இருந்து உனக்கு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறான். அது முன்னாடி இருந்து இருக்கு, பட் எப்பவுமே இருந்து இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொல்ல, சரி உங்க ஏஜ்னு கேட்கும்போது ஹீரனி 20ன்னு சொல்றாளா. இவரோ மனசுக்குள்ள ஹீரனிக்கு ஜெல்லி ஃபிஷ்மே பிடிச்சிருக்கு, ஏஜ் வேற 20 தான் ஆகுது, ஜீஸ் வயசு தான் இருக்கு அப்படின்னு ஹீரனிக்கிட்ட பிரேஸ்லெட்டை பத்தி தான் கேட்க வாரான். அந்த டைம்ல ஹீரனிக்கு கால் வருது. யாருன்னா ஈஃபன் தான். நாளைக்கு வேலைக்கு போக சொல்றதுக்கு தான் கால் பண்ணியிருக்கிறான். அதே சொல்லையுமே இவளும் போக முடியாதுன்னு சொல்வா. அவன் வற்புறுத்தையுமே சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பிரதர் கிட்ட நான் போயிட்டு வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹாப்பியா போறான் அந்த இடத்த விட்டு. இந்த பிரதரை என்ன யோசிக்காங்கன்னா இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட் தான், நம்மளோட தங்கச்சி ஜீஸ் தான், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லயே அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரேஸ்லெட்னு கேட்டிருப்பாங்கல்ல, சோ அந்த பிரேஸ்லெட்டை தான் ஹீரோனி ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட கழட்டி கொடுத்துருப்பா. அந்த பிரேஸ்லெட் இந்த பிரதர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா பிரதருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் அண்ணா இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுருக்காங்க போல. இப்ப சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோனி ஒர்க்குக்கு போக ஈஃபன் கூட தான் கார்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஈஃபன் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு சாரி என்னோட அசிஸ்டண்டா தான் ஒன்னும் வைக்க முடியல அப்படி இப்படின்னு வளவலன்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோனியும் இவன் வாய் மூடிய முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியாமையே காரை விட்டு இறங்கி நைஸா எஸ்கேப் ஆகிறா. இவனும் ஹீரோனி போறத கவனிக்காமையே இவன் பேசிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்காம பாருங்க ஹீரோனி காங்கலல்ல எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்கான். ஹீரோனி இங்க உள்ள வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ மேலே இடிச்சுக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் கண் சிமிட்டாம பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவை இவளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு நினைக்கான். ஹீரோனே ஹீரோ கையை டைட்டா பிடிச்சிருப்பா போல. ஹீரோவோ ஆமா என் கையை நொடிச்சு விட்டுருவீங்க போல, இப்படியே பிடிச்சிருந்தா நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க சாரிங்க சாரிங்க அப்படி சொல்ல அந்த டைம்ல ஈஃபன்மே வந்து நீ என்ன ஹீரோனி புள்ளி பண்றியா அப்படின்னு கேட்டு அடிக்கலாம் போக ஹீரோனி தான் தடுத்து நான் பாரு இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே நீ பண்ணிடாத, என்னோட ஃபர்ஸ்ட் நாள் கம்பெனிக்கு போறது எந்த ஏழ்றையுமே நீ இழுத்து விட்டுறாத அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு ஈஃபனை முறைச்சு பார்த்துட்டே போக இங்க ஈஃபனும் ஹீரோவை ஒரு வழி பண்ணணும், ஹீரோனியா நீ புள்ளி பண்ற அப்படின்னு நினைக்கான். அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளேயுமே ஹீரோனி போறாளா. அங்க ஒரு 2 எம்ப்ளாயி ஹீரோனி பார்த்துட்டு இதுதான் தொலைஞ்சு போன லூ ஃபேமிலியோட வாரிசு போல அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸுக்கு இந்த வில்லிக்காரியுமே வந்து இந்த காசிப்லாம் கேட்டுறா. என்ன ஆஃபீஸ் டைம்ல ஒர்க் பண்ணாம பல்ல இழிச்சு காசிப்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கா. அதை கேட்க நீ யாரு, நீ ஏன் பட்டிக்காட மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை கேட்க வந்துட்டியோ, உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படி சொல்லி கேட்கா. அவளும் சொல்றா நான் தான் லூ ஃபேமிலியோட வாரிசுன்னு. அவங்களும் பங்கமா கலாய்ச்சி விட்டுட்டு போக இவளுக்கும் சரியான கோபம் வருது. விறுவிறுன்னு ஹீரோனியை வந்து அடிச்சுட்டு நீ எதுக்கு இங்க வந்தா, ஃபர்ஸ்ட் என்னோட பாய் ஃப்ரெண்டை செடிஸ் பண்ண ட்ரை பண்ணா இப்போ என் ஃபேமிலிக்குள்ளேயும் நுழைய பாக்குறியா அப்படி சொல்லி கேட்கா. ஃபர்ஸ்ட் பிரதரோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி ஒர்க் பண்ணதான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நீ ஒர்க்கை பாரு நான் இதை கேண்டல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல ஹீரோனி அங்கிருந்து போறா. இப்ப ஃபர்ஸ்ட் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிறா, சின்ன வயசுல இவ்வளவு கைண்டா இருந்தா இப்ப ஏன் அதுக்கு ஆப்போசிட்டாவே நடந்துக்கிறா அப்படி சொல்லி கேட்க இவளும் மனசுக்குள்ள நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படி நினைச்சிட்டு இல்ல பிரதர் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னை விட்டு நீங்க எல்லாருமே அவ கூட போயிருவீங்களோ அப்படி தோணுது அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் நினைக்காதம்மா எங்க ஹார்ட்ல நீ மட்டும் தான் இருக்கா, வேற யாருக்குமே இந்த பிளேஸை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போக ஆனாலும் இவா ஹீரோனியை ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கா. தென் ஹீரோனியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போலான்னு நடந்து வரும்போது பின்னாடி 4th பிரதர்ஸ் எங்க இருக்காங்களா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோனியும் அது யாருன்னு திரும்பி கூட பார்க்கல, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவ ஒரு பிளேஸ்ல போய் ஒளிஞ்சு நின்றுட்டு கம்பு எடுத்து அடிச்சிடா. அடிச்ச பிறகுதான் பாக்குறா அது செங் பிரதர். பிரதர் நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் மெடிசன் எல்லாம் போட்டு விடா. இவன் எதுக்கு ஹீரோனி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னா இவன் ஹீரோனிய ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அதை ஹீரோன் கிட்ட காமிக்கலான்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இப்ப அதை ஹீரோனி கிட்ட காமிக்க அவளும் சூப்பரா இருக்கு
இருக்குன்னு பாராட்ட, பரவாயில்லையே உனக்காவது என்னோட டிராயிங் பிடிச்சிருக்கு, என் தங்கச்சிக்கு ஒன்று வரைஞ்சி கொடுத்தேன், அவள் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே இல்லை, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது கூட சொல்லவே இல்லை, எனக்கு ஓமல தான் ஒரு ஃபீலிங் வருது, நீ தான் என் தங்கச்சி இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிரணி கையை பிடிக்க, ஐயோ வாயை மூடுங்க, மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, உங்கள் தங்கச்சி காதில் மட்டும் விழுந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் என்னோட கெஸ்டில் தான் சொன்னேன், பட் சயின்டிஃபிக்காகவே ஜேஸ் தான் என்னோட தங்கச்சின்னு வந்திருக்கு, சரி ஓகே நாம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணி செங்குமே அந்த இடத்த விட்டு கிளம்ப, இவளுக்கும் அப்போதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், ஹீரோனியும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அடுத்த நாள் டியானா தான் காமிக்காங்க, ஹீரோவை அடிக்க தான் காத்து இருக்கிறான், ஈஃபன் தான் சொல்லியிருப்பான் என்னோட ஃப்ரெண்டை ஹீரோ புள்ளி பண்ணிட்டு இருக்கான், நீ ஒரு பாடம் கற்றுக்கொடு அப்படி சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டுருப்பான். இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த சைடாக தான் போகிறான், அதை பார்த்துட்டு இவனா அடிக்க தான் போகிறான், சாக்கு முட்டையை எடுத்து தலையில கவுத்தி நல்லா அடிச்சுட்டு இருக்கான். அந்த சைடா தான் நம்ம ஹீரோனியுமே வர இதை பாத்துறா, ஹீரோனி பாக்குறத டியானுமே பார்த்துட்டு அவகிட்ட ஓடி போறான். இங்க நம்ம ஹீரோவை எந்திரிச்சிட்டு அங்க சுத்தி முத்தி பாக்குற ஏதாட்டும் ஆள் இருக்கான்னு, ஆனா அங்க யாருமே இல்லையே, சம கோவம் வருது, மேனேஜருக்கு கால் பண்ணி இங்க இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவே இந்த சைடு டியானை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி போட்டு மிரட்டிட்டு இருக்கான்னு பாரு, யாருக்கிட்டையுமே இங்க நடந்தது எதையும் சொல்லிடக்கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இவளுக்கும் முன்னாடி நடந்ததுதான் ஞாபகம் வருது, இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை இவன் அடிச்சு காப்பாத்திருப்பான் இல்லையா, இப்போ இவன் வேற இப்படி மிரட்டும் போது அவளுக்கு சிரிப்பு தான் வருது. எதுக்கு சிரிக்கிறா, என்னை பார்த்தா பயமாவே இல்லையான்னு கேட்க, நான் எதுக்கு பயப்படணும், நீங்கள் 7 பிரதர்ஸுமே தங்கமானவங்க அப்படி சொல்ல, பரவாயில்ல நீ ஸ்வீட்டாக தான் பேசுகிற அப்படி சொல்லிட்டு தலையில கை வைக்க வர, ஹீரோனியே லைட்டாக பயந்த மாதிரி தான் இருக்கு. உடனே இவனும் யார் சொன்னா நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன், உன்னை எப்படி புள்ளி பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு டெசர்ட் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். அங்கே 6th பிரதர் இருக்காங்களா, அண்ணனுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வைக்க, அவனை எனக்கெல்லாம் இப்போ திங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவளுக்கு கூட அப்படி சொல்லிட்டு இவளுக்கு கொடுக்க, அவளோ இதை நான் சாப்பிட்டேனே வீட்டுக்கு விட்டுணும் சரிங்களா அப்படி சொல்லி கேட்க, சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல, அவளோ சாப்பிட்டு பார்த்துட்டு செம சூப்பரா இருக்குன்னு சொல்ல, இந்த 6th பிரதரோ உண்மையாவே சூப்பரா இருக்கா, உனக்காவது பிடிச்சிருக்கு, என்னோட தங்கச்சிக்கு கேக் பிடிக்கும்னு நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவளுக்கு கேக்லாம் பிடிக்காதுன்னு சொன்னான்னு சொல்ல, இவளோ இந்த கேக்கை நான் சின்ன வயசுல தின்ன மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது, என்ன சின்ன வயசுல சாப்பிட்டியா அப்படின்னு 2 பிரதருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த 6th பிரதரும் சொல்றாங்க இந்த மாதிரி கேக்லாம் நீ சாப்பிட்டுருக்கே மாட்டா, ஏன்னா இந்த மாதிரி ரெசிபி எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ எப்படி சாப்பிட்டுருப்பா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா தெரியல அப்படி சொல்ல, உடனே டியானோ நீ சாப்பிட்டதெல்லாம் காணோம் அப்படி சொல்லிட்டு பாதிலே இழுத்துட்டு போக, அங்க வெளியே வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால வம்பு இழுக்கிறான். டியான் தான் அவனை போட்டு செமையா அடிச்சுட்டு அவனை நல்லா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து அனுப்பிவிட, அதுக்கப்புறம் ஹீரோயின் டியான் கிட்ட எனக்கு இன்னைக்கு லக்கி டேயா இருக்கும் போல, எனக்கு பிடிச்ச மாதிரி கேக்லாம் நீ வாங்கி தந்திருக்கா, அது மட்டும் இல்ல என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையுமே நீ அடிச்சு விரட்டி விட்டுருக்கா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு, நீ ஹீரோவை அடிச்சா இல்ல அதை நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ல, பரவாயில்லையே நீயும் நல்ல பிளேட்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு, நான் இனிமே புள்ளியே பண்ண மாட்டேன் சரியா அப்படி சொல்றான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனிக்கு பல் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஸ்வீட் தின்னால அதனாலதான் டியான் தான் இதை பார்த்துட்டு, நீ கவலைப்படாத என்னோட லாஸ்ட் பிரதர் வந்து பல் டாக்டர் தான், ஸோ அவங்க கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பிரதர்கிட்ட கேட்டுட்டு ஹீரோனி கிட்ட நீ அங்க போய் பாரு எனக்கு இப்போ மேட்ச் இருக்கு அப்படி சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போக, அடுத்த செகண்டே இவா அந்த டாக்டர் பிரதர் இருக்காங்கல்ல அவங்கள தான் பார்க்க வந்திருக்கிறா. அவங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க, இது சீக்கிரமே குணப்படுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஓகேங்க, ஆனா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரையே ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பயமா இருக்குமா, அதனாலதான் இவ்வளவு நாள் ஆஸ்பத்திரிக்கு வரல அப்படி சொல்ல, நீங்க கவலைப்பட தேவையில்ல நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிடுங்க அப்படி சொல்ல, அவளும் ஓகே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த பிரதருக்கும் ரொம்ப சந்தேகம் வருது, ஹீரோனிக்கு ஸ்வீட்டும் பிடிச்சிருக்கு, பல்ல வேற பிரச்சனை ஆகுதுல, சோ ஹீரோனி தான் நம்மளோட தங்கச்சியா இருப்பான்னு மறுபடியுமே டெஸ்ட் பண்ண கொடுத்துறான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரதர்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லணும் அப்படி சொல்லிட்டு போக, இங்க ஹீரோனியும் அங்க நடந்து வராளா, பக்கத்து ரூம்ல தான் ஹீரோமே இருப்பான் போல, அவனை திட்டிட்டு இருக்கான், எவன் அடிச்சான்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அப்பமே செத்து போயிருவான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா, கேட்டுட்டு சிரிச்சுட்டு வேற இருக்கா. ஹீரோ ஹீரோனி சிரிக்கிறத வேற பாத்துறானா, என்ன சிரிப்பு அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் சிரிச்சேன் அப்படின்னு ஹீரோனியும் பக்கத்துல வந்து மருந்து போடுறா. அதுல வேற 2 பேரும் ஸ்லிப் ஆகி வேற கீழே விழுந்துறாங்க. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்களா. கொஞ்ச நேரத்துல ஹீரோனியுமே எந்திரிச்சிரா. அந்த டைம்ல மேனேஜருமே உள்ள வாரான். ஹீரோவும்
ஹீரோவும் ஹீரோனே ஹக் பண்ற மாதிரி பிடிக்க அவனும் சாரி பாஸ் தெரியாம உள்ள வந்துட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இங்க ஹீரோயின் இருக்காளா, அவ முடி வேற ஹீரோ ட்ரெஸ்ல மாட்டிக்கிறது போல. ஹீரோவோ நான் எவ்வளவு நேரம் தான் உன்னை இப்படியே பிடிச்சிட்டு தாங்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோனியும் அப்படியே திரும்புறாளா. ஆக்சிடென்டா 2 பேருமே கிஸ் கொடுத்துறாங்க. தென் டக்குன்னு ஹீரோனியுமே நம்புறா. இப்போ அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்துச்சுல அதை பத்தி தான் ஹீரோனி பேச வர ஹீரோவோ என்ன நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்கோமா என்ன அப்படி சொல்லி கேட்க ஐயோ ஹீரோனி தேவையில்லாத விஷயத்தை ஏன் சொல்ல போற அப்படி சொல்லிட்டு அவ டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடா. ஹீரோவும் ஹீரோனி போறத பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோனி மேல லவ் வந்துட்டு போல. தென் சீனை கட் பண்ணா ஹீரோனி இருக்கால காருக்கு புக் பண்ணிட்டு காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கார் அங்க நிக்கா. அதுதான் நம்ம புக் பண்ணி வச்ச காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காருக்குள்ள ஏறி இருக்கா. ஹீரோவை இதை பார்த்துட்டு ஆமா நீ எதுக்கு இங்க ஏறி இருக்கா அப்படி சொல்லி கேட்கா. நான் தான் அந்த கொஸ்டினை உன்கிட்ட கேட்கணும், இது நான் புக் பண்ணதுல அப்படி சொல்லும் போது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் இவ புக் பண்ணி வச்ச காரு இதுதான் போல நினைச்சு ஏறி இருக்கான்னு. அதனால ஒண்ணுமே சொல்லல. ஹீரோனியும் நம்ம காசை 50-50 ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படி சொன்னதுமே ஹீரோவை பர்ஸ் திறக்கிறானா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, காலி பர்ஸா தான் இருக்கு. இதை பார்த்து ஹீரோனியும் இவன் கஷ்டப்பட்டவன் போல அப்படின்னு நினைக்க ஹீரோவை இந்த கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி கொடுங்க, இப்ப கையில காசு இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லங்க நானே உங்களுக்கு பதிலாக கொடுத்துறேன் அப்படி சொல்ல இவனும் ஹீரோனை பார்த்து சிரிக்கான். தென் இறங்குற பிளேஸுமே வந்துருது. ஆக்சுவலி ஹீரோனி டியான் மேட்ச் தான் பார்க்க போறா. இப்ப ஹீரோனி போன் எடுத்து பார்க்கல, அவ போனு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு ஸ்கிரீன்லாம். அந்த டைம்ல அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா இவ புக் பண்ணி வச்சிருப்பால ஒரு காருக்கு, அவங்க கிட்ட இருந்துதான். அப்ப தப்பான கார்ல ஏறி இருக்குமோ அப்பதான் அவளுக்கே தோணுது. விறுவிறுன்னு காசு கொடுத்துட்டு ஹீரோவுமே டக்குன்னு இறங்க சொல்லி 2 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறாங்க. அப்படியே 2 பேருமே சிரிச்சு பேசிட்டு வராங்களா. அப்போ ஹீரோனே சொல்ற நம்ம வேற கார்ல ஏறிட்டோம், நான் புக் பண்ண கார் இது கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கா. டியானுமே அங்க வந்துடுறான். ஹீரோ பார்த்தாலே இவனுக்கு காண்டாக்குது போல. அப்படியே ஹீரோனியை கூப்பிட்டு போயிடுறான். இவனுக்கும் ஹீரோனி அவன் கூட போறத பார்த்தா ஜெலஸ் ஆகுது. ஸோ பின்னாடியே போறான். இங்க டியான் இருக்கால ஹீரோனி கிட்ட வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லிடு அவனை நான் அடிச்சிடறேன், உன்னை ஏதாவது புள்ளி பண்ணானா என்ன அப்படின்னு கேட்க இவளும் அப்படிலாம் இல்ல நல்லா தான் பேசுறான் அப்படி சொல்லும் போது இவனுக்கு ஒரு கால் வருது. அதை பேசிட்டு ஹீரோனி கிட்ட நான் இப்ப வீட்டுக்கு போனோம், அந்த சி குரூப்போட சீவ ஜின்னு வந்து ஏதாவது புள்ளி பண்ணானா என்கிட்ட தயங்காம சொல்லணும் அப்படி சொல்லிட்டு போக இவள கொஞ்சம் ஷாக் ஆகுன மாதிரி தான் இருக்கு. ஹீரோ சி குரூப்போட சீவோவா அப்படிலாம் இருக்காது, பாவம் பைபிள பர்ஸ்லயே காசு இல்லாம காலியா இருந்துச்சு, அவன் எப்படி சீவோ இருப்பான், அவன் டிரைவர் தான், டிரைவர் இருந்தாலுமே அவன் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்கலா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. வந்துட்டு டியானுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லி கேட்கா. ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அவங்க கூடலாம் ஃப்ரெண்டே இருக்காதா, அவன் கொஞ்சம் வியர்டு அப்படின்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, அவன் நைஸ் பர்சன் அப்படி சொல்லிட்டு போக வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்குறான். ஹீரோனி ஃபோனு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துல, ஸோ அதனால புது ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அதுவும் எப்படி சொல்லி கொடுக்கனா லக்கிட்ரால தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லிட்டு இதை வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போக அதுவே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் எல்லாருமே மொத்தமாக பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா அண்ட் தேர்ட் பிரதர் லூவை தவிர இப்போ இந்த டாக்டர் பிரதரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் மறுபடியுமே டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய தங்கச்சி ஹீரோனியாக தான் இருப்பா, எனக்கு டவுட் வருது அப்படி சொல்ல எங்கள் பிரதர்ஸ் எல்லாருக்குமே கோவம் வருது. எவிடன்ஸே இல்லாமல் இப்படி டவுட் படாதா, அது மட்டும் இல்லை ஒரு கதை டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்து ப்ரூவ் ஆகி இருக்குல்ல, மறுபடியும் நீ எதுக்கு கொடுக்க அப்படின்னு நல்லா திட்டிட்டு இருக்கா. அதுலேயும் இந்த டியான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சம கோவம் வருது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ தங்கச்சி விட்டு அப்படி கொஞ்சம் வாக்குவாத மாதிரி போகுது 2 பேருக்குமே. அப்ப தேர்ட் பிரதர் லூவுமே அங்க வந்துறாங்க. பிரேஸ்லெட்டை தான் காமிக்காங்க. இது ஜீசு கையில போட்டிருப்பா, அதை பார்த்துட்டு இவருமே வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவகிட்ட கேட்டிருப்பாரு யார் தந்தாங்கன்னு, அவளும் பெரிய என்ன தந்தாங்கன்னு சொல்லியிருப்பா. இது எல்லாமே இவங்க கிட்ட சொல்ல இப்போ இவங்க பேசுற எல்லாத்தையுமே இந்த ஜீஸ் இருக்கல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அப்போ இவங்க ஏன் மேலே டவுட் பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு 4th பிரதர் டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல, அங்கே போய் அது எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டு இருக்கா. அதில் வந்து 4th பிரதர் என்ன வரைஞ்சி வச்சிருப்பாங்கன்னா ஹீரோனி சின்ன வயசுல இருக்கும்போது அவளை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவ பெருசாவனா எந்த மாதிரி சாயல்ல இருப்பா அப்படின்னு அங்கே ஒரு கெஸ்ட்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அது லைட்டாக ஹீரோனி மாதிரியே இருக்கும். அதையுமே அவள் கிழிச்சு போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறா. இது எல்லாத்தையுமே சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க. உடனே ஐயோ தங்கச்சி வீட்டு விட்டு போகிறாள் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவளை தேடி தான் போகிறாங்க. இங்கே இவளோ என்ன யாருமே நம்மளை தேடி வரலையே அப்படி பின்னாடி எட்டி பார்க்க அங்கே ஃபர்ஸ்ட் ஆனோன்னு ஈஃபனுமே வந்து சமாதானப்படுத்தி எப்படியோ கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் இந்த ஜீசுவோ ஹீரோனி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு கார்டன் ஏரியாவே சொல்கிறா. ஹீரோனியுமே வேற வழி இல்லாமல் போக இவளோ மனசுக்குள்ள இன்னைக்கு எப்படி நீ செத்து போயிடுவா அப்படின்னு ஒரு வில்ல பறவையிலே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்க ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வர அந்த பிளேஸுக்கு கரெக்டா ஹீரோமே வந்துடான் போல. கத்தி குத்திலாம் ஹீரோ வாங்கிக்கிறான்.
அவனும் ஹீரோட பர்ஸை பார்த்துட்டு அப்போ நீங்க தான் சீக்கிரம் போட்டு சீவாவா அப்படி சொல்லிட்டு பயந்தே ஓடிடுறான். ஹீரோனியும் இவன் டிரைவர் கிடையாதா அப்படின்னு நினைச்சிட்டு ஆம்புலன்ஸ்க்குமே கால் பண்ணிடுறா. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7th பிரதர் டாக்டரை தான் காமிக்காங்க. அவன்கிட்ட இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பட் அவன் பார்க்க மாட்டேக்கான். சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான் போல எந்த டவுட்டும் பட மாட்டேன்னு. அதனால அந்த ரிப்போர்ட்டை டஸ்ட்பின்லேயே போட்டுட்டு போயிடறான். அங்கே வர நர்ஸ் இருக்காங்களா இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமானதுலாம் தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அதே டேபிளே எடுத்து வச்சுட்டு போயிடறாங்க. இங்கே இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு போயில இப்போ நல்லா தான் இருக்கான். ஹீரோனி தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறா. இப்போ என்ன சொல்றா அப்படின்னா அவர் உயிரை ஒரு பொருட்டா நினைக்காம என் உயிரை வந்து காப்பாத்திருக்காங்களே அப்படின்னு ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்கே வர ஆரம்பிச்சுட்டு ஹீரோனிக்கு. அப்படியே அடுத்த நாள் ஆகுதா, ஹீரோனி அங்கேயே தூங்கிட்டா போல. இப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான் ஆல்ரெடி. இவகிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு வந்தா எங்க ஹீரோ ஜீஸ் கூட நிற்கான். ஹீரோனியோ இதை பார்த்துட்டு ஹீரோ எதுக்கு என்கிட்ட சொல்லாம வந்தா அப்படி சொல்லி கேட்கா. இந்த ஜீசுவோ என்னடி என் பாய் ஃப்ரெண்ட் வந்து பேச அவ்வளோ தைரியமாயிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒர்க் நேரத்தில் ஒர்க்கை போற அப்படி சொல்லிட்டுட்டா. ஆமா நேற்று சைன் வாங்க போக சொன்னால என்ன, அதுவும் ஒரு கார்டன் கிட்ட அப்படி சொல்லும் போதே ஹீரோவோ நீ தான் அனுப்பினியா என்ன அப்படி சொல்லி கேட்கா. ஆமா நான் தான் சொன்னேன். இவ வந்ததுல இருந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்டேக்கா. அது மட்டும் இல்ல ஒரு கான்ட்ராக்ட்ல கூட சைன் வாங்கிட்டு வந்தது கிடையாது. அதனாலதான் இப்படி பண்ண அப்படி சொல்றா. ஆக்சுவலி ஹீரோனி இருக்கால அவ காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிருக்க மாட்டா. அதை வச்சுமே இவ மட்டமா திட்டிட்டு இருக்கா. எப்படிதான் எங்கள் கம்பெனியில் இவ்வளோ சேர்த்துக்கிட்டாங்களோ தெரியல அப்படி சொல்லி நல்லா திட்டிட்டு ஹீரோ கிட்ட வா நாம காபி சாப்பிடலான்னு கூப்பிட்டா. இவனும் ஹீரோனை கண்டுக்காம அவ கூட அப்படியே வெளியே போயிடுறான். இங்கே ஹீரோனிக்கும் ஹீரோ இப்படி போகிறத பார்த்துட்டு மனசெல்லாம் புண்ணாகுது. ஆமாம் அவங்க 2 பேருக்கு தான் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க மேட்ச் ஆகினா தான் கரெக்டு. நாம ஜஸ்ட் ஆர்டினரி கேர்ள் தானே, நாம பெருசாலாம் ஆசைப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறா. ஆக்சுவலி ஹீரோ மேலே ஹீரோனிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லவ்வும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இப்படி வேற ஹீரோ பண்ணுறதால அவள் ரொம்ப சோகமாகிறா. தென் இவங்க 2 பேருமே வெளியே உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கா. இந்த ஜீஸ் இருக்கால ஹீரோ கிட்ட போய் எங்கள் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்போட ஒத்துக்கையே அப்படி சொல்கிறா. அதாவது இவளுக்கு ஒரு சின்ன கம்பெனி உண்டா அப்போ தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அது கூட தான் பார்ட்னர்ஷிப்போட சொல்கிறா. ஹீரோலாம் இவ பேசுறது கண்டுக்காம ஹீரோனி அங்க போறா இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அங்க போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த திங்ஸ் எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்க. ஹீரோனி தான் ஹீரோ மேல கோவத்துல இருக்காளா. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் நீ டேக்கர் பண்ணிக்கோ அப்படி சொல்ல. இவனும் விட மாட்டுக்கா. நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இழுக்கா. காஃபி இருக்குல்ல அது அவன் மேலேயே கவுந்துருது. இந்த சைடு இது எல்லாத்தையுமே ஜீசு பார்த்துட்டு ஹீரோனி தான் வந்து தள்ளி விட்டுட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. ஹீரோனி பதிலுக்கு நீ தானே என்னோட பாய் ஃப்ரெண்டை திருடுனா, நடு ரோட்ல வேற கிஸ் வேற பண்ணிக்கிட்டீங்களே 2 பேரும் அப்படி சொல்ல. ஹீரோவை இது உண்மையான்னு கேட்க இவளோ ஹீரோனி அறிஞ்சிட்டு அவன் மேலதான் எல்லா பள்ளியும் தூக்கி போடுறா. அந்த பிளேஸுக்கு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். ஜீசு சொல்றதா கரெக்ட், ஹீரோனி தான் ரொம்ப மோசம் அப்படி சொல்ல. நீ யாரு அப்படி சொல்லி ஹீரோ கேக்குறான். செல்லம் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்ல. இந்த ஜீசோ நீ காசுக்கு தானே ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோனி மூஞ்சி மேலேயே காசு விட்டு இருந்துட்டு ஹீரோனி அம்மா அப்பா இருக்காங்களா அவங்கள பத்திலாம் தப்பா பேச ஹீரோவா தடுத்துறான். இதுக்கு மேல நீ பேசாத ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இன்னுமே கிளியர் பண்ணிட்டு தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போக இவ்வளோ பின்னாடியே போறா. இங்க இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா. சோ அவன் ஹீரோனை போட்டு மிரட்டுறான். என்ன பாரு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், ஆனா நீ பிரேக்கப் பண்ணதுக்கு ஃபீஸ் தான் அப்படி சொல்லிட்டு 1 மில்லியன் தான் கேட்கா. இவ்வளோ தர முடியாது அப்படி சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டு போக இவனும் ஹீரோனி காசு தரலன்னு ஹீரோனி வீட்டுல உள்ள காஸ்ட்லியான பர்னிச்சர் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதை எடுத்து கார்ல போடுறான். ஹீரோனி அங்க வந்து அதை தடுக்க பாக்குறா. ஆனா அவளோட கை இருக்குல்ல அந்த கார் டோர்ல மாட்டிக்கிடுத்து போல செமையா அடிபட்டுருது. இவனும் அதை கண்டுக்காம பை பை சொல்லிட்டு போறான். வெறும் கால் சரியா இருப்பான் போல. அந்த டைம்ல ஹீரோனிக்கு கால் பண்ணி ஹவுஸ் ஓனர் நல்லா திட்டுறாங்க. நான் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல போறேன் அப்படிலாம் சொல்றாங்க. நான் சீக்கிரமா காசு பே பண்ணிடுறேன் அந்த பர்னிச்சருக்கும் சேர்த்து அப்படி சொல்லிட்டு நேரா டெசர்ட் ஷாப்க்கு தான் வாரா. அழுதுட்டு இருக்கும்போது ஸ்வீட் தின்னா மனசு கொஞ்சம் இதாம இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் இங்க உள்ள வாரா. பட் வேண்டான்னு மறுபடியுமே ரிட்டர்ன் வர அண்ணா பாத்துறாங்க. உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்துட்டு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லுவான். அதெல்லாம் வேண்டாங்க நானே பாத்துக்கிடுவேன். நீங்க உங்க கையால கேக் செய்வீங்களா அதை தாங்க, அதை சாப்பிட்டாலே இந்த காயெல்லாம் டக்குன்னு குணமாக்கிறோம் அப்படி சொல்ல. பிரதரோ சரி இந்த மெடிசனை போட்டுக்கன்னு கொடுக்க அப்ப அவனுக்கு கால் வருது. வீட்டுக்கு ஜீசு கேக் கொண்டு வர சொல்லிருப்பா போல. அதை ஹாப்பியா ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு உனக்கு தேவையான கேக்கு அங்கே இருக்கு நீ அதுல இருந்து எடுத்துக்கோ, ஏதாவது ப்ராப்ளம்னா கார்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு தலையிலே தட்டி கொடுத்துட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளேஸ்க்கு ஒரு கஸ்டமருமே வராங்க. அவங்க யாருன்னா டிடெக்டிவ். பிகாஸ் தங்கச்சி கண்டுபிடிக்க இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்களும் ஹீரோனை பார்த்துட்டு நாம எப்ப
எப்பயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படி சொல்லி கேட்க, மேபி இருக்கலாம், நான் தான் நிறைய ஜாப் பண்ணிட்டு இருக்கேனே, அதுல எப்பயாவது நீங்க பாத்திருப்பீங்களா இருக்கும் அப்படி சொல்ல, ஒருவேளை இருக்கலாம், சரி எனக்கு கேக் வேணும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா அப்படி சொல்ல, இவளுமே அங்க போறாளா. அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு கால் வருது, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை போல, சோ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க அவங்க ஒய்ஃபு. சோ இவங்களுமே அங்க டக்குன்னு போறாங்க. ஹீரோனியே எந்திரிச்சு பார்க்க என்னடா ஆளை காங்கலன்னு. இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு போல. இப்போ நம்ம பிரதர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இந்த மெடிசனை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சீட்டாவை கொடுக்க, அவரும் சரி ஓகேன்னு அதை பார்த்துட்டு போக, பின்னாடி தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல அந்த ரிப்போர்ட்டுமே இருக்கு போல. ஸோ இவரும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ நாம தான் தப்பான ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜீஸ் இருக்கல்ல, தாத்தாவை பார்க்க தான் வந்திருக்கிறா. அங்க சிஸ்த் பிரதர் இருக்காங்கல்ல, கேக் எல்லாம் கொண்டு வைக்காங்க. இவ்வளோ தாத்தா கிட்ட இப்ப நிறைய காசு, ஜுவல்லரி, டைமண்ட் நெக்லஸ் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தாத்தாவோ பேத்தி கேட்டதால எல்லாமே அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறாங்க. இவளுக்கும் செம ஹாப்பி. சிஸ்த் பிரதரோ இவ பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அந்த டைம்ல டிடெக்டிவ் இருக்காங்களா, அவங்களும் அங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லி இதுதான் உங்களோட பேத்தின்னு போட்டோ எல்லாம் காமிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல அதையுமே காமிக்காங்க. அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல, அதை தாத்தா கிட்ட காமிக்க அவங்களும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கீழே இடிஞ்ச மாதிரி உட்காந்துறாங்க. என் பேத்தியை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வான்னு சிஸ்த் பிரதர் கிட்ட ஆர்டர் போட, அவங்களும் வெளியே மழை பெய்யுது போல, அதை கூட பெருசா நினைக்காம தங்கச்சி தான் தேட போறாங்க. டெசர்ட் ஷாப்ல தான் இருப்பான்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கதான் கிளம்புறாங்க. இங்க ஹீரோனி பாத்தீங்கன்னா அப்பதான் முழிக்கா போல, ஒர்க்குக்கு நேரம் ஆகிட்டுன்னு கம்பெனிக்கு வந்துடுறா. ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காங்களா, அவங்களும் இவளோட காயத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு, மறுபடியும் அந்த விளங்காத பாய் ஃப்ரெண்டா இப்படி பண்ணது அப்படி சொல்லி கேட்டுட்டு, ஹீரோனி இருக்கால ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருப்பா போல, அது சக்சஸ்ஃபுல் ஆகிட்டாமா. ஸோ அதுக்கான பணத்தை ஒரு கிரெடிட் கார்டில் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை ஹீரோனி கிட்ட கொடுக்குறாங்க. அவளுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் சிஸ்த் பிரதரும் இங்க வந்து பார்க்காங்க. தங்கச்சி இங்க இல்ல. உடனே எல்லா பிரதர்ஸ்க்குமே கால் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் அந்த வீடியோ எல்லாத்தையுமே சொல்ல அவங்களுமே கிளம்பி வராங்க. இப்போ நமக்கு ஹீரோனியை தான் காமிக்காங்க. அவளும் அந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு ரெண்டுக்கு பே பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போக, அங்கே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வந்து அந்த காசு தானே கேட்க, ஹீரோனே முடியாதுன்னு சொல்லுவாளா. சரி நீ தரலனா ஹீரோவும் நீயும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்தீங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னு அதை காமிக்க, ஆக்சுவலி ஹீரோனிக்கு ட்ரக்கை கொடுத்து அவளை வேற யாருக்கும் சேல் பண்ண பார்த்துருக்குறான். ஆனால் தெரியாமல் வேற ஒரு ரூமில் கொண்டு விட்டுட்டாங்க. அங்கே தான் ஹீரோமே வந்துடுறான். அதனால தான் ரெண்டு பேருக்குமே ஒன்னஸ்டன் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோனி கிட்ட இவன் சொல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லி நல்லா திட்டா. இவனும் ஹீரோனி கழுத்தை நெரிச்சிட்டு இப்ப காசு தர போறியா இல்லையா அப்படி சொல்லி மிரட்டி கேட்க, இவளும் முடியாது சொல்வாளா. சரி நான் ஹீரோக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றானா, என்ன பாரு உனக்கு அப்பா அம்மா விட கிடையாது, உன்னை அவன் ஏத்துக்கிட்டே மாட்டான் அப்படி சொல்லி ரொம்பவும் திட்டிட்டு இருக்கா. அந்த பிளேஸ்க்கு பிரதர்ஸுமே வந்துட்டு, என்ன அப்பா அம்மா கிடையாது, நாங்க இருக்கோம் எங்க தங்கச்சிக்கு அப்படி சொல்லிட்டு டியான் இருக்கான்ல, அதாவது பாக்ஸிங் பிரதரு, அவனும் அங்க வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நல்லா அடிச்சு போட்டுட்டு இழுத்துட்டு போறான். இங்க மத்த ரெண்டு பிரதர் இருக்காங்களா, அவங்களும் ஹீரோனி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு ஹாப்பியா இருக்காங்க. அப்போ தேர்ட் பிரதர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆமா பிரேஸ்லெட் எங்கன்னு கேட்காங்க. அதை நான் ஃபர்ஸ்டே பெரியண்ணா கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல, ஆமா என்கிட்ட தான் தங்கச்சி தந்தா, ஆனா நான் தான் அதை ஒழுங்கா கவனிக்காம விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, தேர்ட் பிரதரோ சரி அதெல்லாம் விடுங்க வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோ இருக்கான்ல, இந்த ஜீசு பொண்ணை பிடிக்கவே இல்லை போல, ஹீரோனி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல நைட்டு ஒன்னு அந்த பொண்ணு ஹீரோனி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கலாம். சோ மேரேஜ் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்ல, மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்களும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா சொல்றீங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா கம்பெனி லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்போதைக்கும் லூ ஃபேமிலியோட வாரிசுன்னு ஜிசி இருக்கா இல்லையா, சோ பிறகு வேண்டான்னு சொன்னா அவங்க ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணேன்னு தான் மேனேஜர் கேட்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசு அப்பாவை தான் பார்க்க போறான். இங்க ஜீசு இருக்கால அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கிறா. ஏன்னா அப்பாவுக்கு மட்டும் தான் எல்லா உண்மையும் தெரியும், ஜீசு லூ ஃபேமிலியோட வாரிசு இல்லைன்னு. சோ ஒரே ஒரு எவிடன்ஸ் அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அதனால அப்பாவை கொன்னுலான்னு கொன்னுடுறா. சொந்த அப்பான்னு பார்க்காமயே காசுக்கு இப்படி பேராசை பிடிச்சு அலையிறா போல. அப்படியே கொண்டுட்டு வெளியே வராளா. ஹீரோமே அங்க வந்துறான். அப்பா எங்கன்னு கேட்க வெளியே போயிருக்காங்க சொல்லிட்டு லூ ஃபேமிலிக்கு போலான்னு ஹீரோ கூப்பிட்டு போக, ஹீரோ மேனேஜர் கிட்ட உள்ள போய் பாருன்னு கண்ணு காமிச்சிட்டு போக அவனும் உள்ள போறான். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அண்ணமர்களா ஹீரோனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோனியுமே உள்ள வந்துறா. உள்ள வந்த பிறகு தாத்தாவோ பேத்திக்கிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணமர்கள்லாம் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனில சிஓ பொசிஷனே ஹீரோனிக்கு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்ல கம்பெனில 50% ஷேர் அது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்களா. அதே மாதிரிதான் மத்த பிரதர்ஸ்மே ரொம்ப எக்ஸ்பென்சிவானதை கொடுக்காங்க. ஹீரோனி இது வேண்டாமே அப்படி சொல்ல,
தாத்தாவும் வாங்கிக்கோமா, உன்னோட பிரதர் எப்படி போட்டி போட்டு பாசத்துல தாராங்க எல்லாருமே, அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னதுமே சரி ஓகேன்னு வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் தாத்தாவும் நானும் உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேம்மா உள்ளவாமா அப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்கல்ல. அந்த டைம்ல ஹீரோவும் ஜீசுமே அங்க வந்துறாங்க. இவளும் ஹீரோனி உள்ள நிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கும் செம கோவம் வருது. ஹீரோனி விரட்டி விட வராளா. பிரதர்ஸ்க்கு தான் எல்லா உண்மை தெரிஞ்சிட்டு இல்லையா, சோ ஏன் இப்படி போய் சரி எங்க கிட்ட நடிச்சா, ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ ஒரு ஃபேக்குன்னு, ஆனாலும் எங்க கிட்ட இப்படி நடிச்சிருக்கே அப்படி சொல்லி நல்லா திட்டா. இவளும் அடங்கே மாட்டுக்கா, ஆக்டிங் தான் போட்டுட்டு இருக்கா. தேர்ட் பிரதர் நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தீங்கல்ல, இந்த கேவலமான பொண்ணை வெளியே அனுப்புங்க அப்படி சொல்ல தேர்ட் பிரதருக்கும் செம கோவம் வருது. அப்படியே சென்னையிலே அறிஞ்சு விட்டுறாங்க. இவ அடி வாங்கினாலுமே அடங்க மாட்டுக்கா. ஃபர்ஸ்ட் பிரதர் உங்க ஹார்ட்ல நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, மற்ற பிரதர்ஸ்க்கா நீங்க ஒரு பாடம் கத்து கொடுங்க, அவங்க என்ன எப்படி பண்றாங்க பாருங்க அப்படி சொல்ல பிரதர்ஸ் எல்லாருக்குமே செம கோவம் வருது. ஒவ்வொருத்தரா நல்லா திட்டுறாங்க. எங்க முன்னாடி வச்சு என் தங்கச்சி எப்படி புலி பண்ணிருக்கா, இனிமே என் தங்கச்சி மேல கை வைய அவ்வளவுதான் அப்படின்னு தேர்ட் பிரதரும் அடிக்க போக சரி சரி நான் வந்து போயிடுறேன்ப்பா, நான் உங்களோட தங்கச்சி இல்ல போறேன், ஆனா என்ன ஹீரோவை நான் தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இவ பேசுறத பார்த்துட்டு தேர்ட் பிரதருக்கும் செம கோவம் வருது. மறுபடியுமே அடிச்சு விட்டுட்டு என்னோட சிஸ்டர் ஐடென்டிட்டி திருடிட்டு நீ இப்படி திம்பரா பேசிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவும் ஒன்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ இங்க வந்ததுக்கு காரணமே மேரேஜ் நிப்பாட்டதான். லூ ஃபேமிலியோட வாரிசு ஜீசுவா இருந்தாலுமே இந்த மேரேஜ் நிப்பாட்ட தான் வந்திருப்பான். ஏன்னா ஹீரோயின் மேல அவ்வளவு லவ் இருக்கு, அதுக்காக தான் இப்ப இது எல்லாத்தையுமே பிரதர்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஆனா நான் இப்போ லூ ஃபேமிலியோட மேரேஜ் நிப்பாட்ட மாட்டேன், ஏன்னா ஹீரோனி தான் லூ ஃபேமிலியோட வாரிசு இல்ல, சோ இந்த மேரேஜ் நான் கண்டினியூ பண்ணலாமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த ஜீசுவோ ஹீரோ கிட்ட வந்து அப்ப அன்னைக்கு நைட் நம்ம ஒன்னா இருந்தாலும் அதுக்கு எனக்கு வர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னா அப்படின்னா கேட்கா. நீலாம் அன்னைக்கு நைட் என் கூட இல்ல, ஹீரோனி தான் இருந்தா, என்கிட்ட போட்டோவே இருக்குன்னு சொல்ல இவ்வளோ ஹீரோனி தான் எல்லா ஒண்ணுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு கத்தி எடுத்து குத்த போக பிரதர்ஸ் தான் வந்து தடுத்து அவளை தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோனியுமே வந்து பதிலுக்கு நல்லா திட்டி விட அந்த டைம்ல ஹீரோட மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து ஹீரோ கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா இவ தான் என் அப்பாவை இவ கையாலேயே கொண்டுட்டு வந்திருப்பா இல்லையா, சோ அத மேனேஜருமே உள்ள போய் பாத்துட்டு வந்திருப்பாங்க போல, அதுதான் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எல்லா பிரதர்ஸ் கிட்டயுமே சொல்ல அவங்களும் உன்ன மாதிரி பொண்ணை பார்த்ததே கிடையாது, காசுக்காக சொந்த அப்பாவே கொண்டு வருவாங்களா, சே நீலாம் எங்க வீட்டுல இருக்கே தகுதி கிடையாது அப்படி சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி வெளியே தூக்கி போட சொல்லிடுறாங்க. அவங்களும் தூக்கிட்டு போயிடறாங்க. தென் ஹீரோவோ ஹீரோனி கிட்ட வந்து சாரி ஃபர்ஸ்டே நான் கண்டுபிடிச்சிருக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் தான் கேட்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க டைம் இல்ல அப்படி சொல்வா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண அடுத்த நாள் கம்பெனில ஃபர்ஸ்ட் அண்ணாவோ தங்கச்சியுமே பேசிட்டு வராங்க. இப்போ அண்ணா என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் லூ குரூப்போட கம்பெனி பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கணும், நான் இதை விட்டு விலக போறேன்ப்பா அப்படின்னு சொல்ல அண்ணா இப்படிலாம் சொல்லாதுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க என் கூட இருந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படி சொல்லி கேட்பாளா. நீ எதுக்குமே பயப்படாதா, உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, கம்பெனி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிட்டதான் நிறைய காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அண்ணா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லுவாளா. சரி சரி டென்ஷன்லாம் ஆகாத, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உன்னால இது பண்ண முடியும், நீ ஒரு ப்ராஜெக்டே முடிச்சு தந்திருக்கிறா, சோ இது எல்லாமே உனக்கு ஜிஜிபி தான் அப்படி சொல்லிட்டு என்கரேஜ் பண்ற மாதிரி ஃபைட்டிங் அப்படி சொல்லிட்டு போக அவளுக்கு அப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனி தான் பார்க்க வந்திருக்கான், உன்னதான் பார்க்க வந்தேன்னு ரொமான்டிக்கா பேசுறான். ஹீரோனியும் இது கம்பெனி ஒர்க்க பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் தான் இங்க பேசுறோம், இல்லன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படி சொல்வா. அதுக்குள்ள ஹீரோவோ ஹீரோனியா அப்படி ஸ்டைல பிடிச்சிட்டு கொஞ்சம் என் மேல கருணை காமிய அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் அவனை தள்ளி விட்டுட்டு காலை மிதிச்சிட்டு போறா. இவனும் பின்னாடியே போய் ஹீரோனி ஹக் பண்ணிட்டு சாரி ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனியும் அவனை தள்ளி விட்டுட்டு எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்க நான் தான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல அதான் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு சமக்கம் வருது. பேசாம வெளியே போவியா அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டுற. ஹீரோனியும் இப்ப எதுக்கு கோவப்படுறானா, ஹீரோக்கு என் மேல லவ்வே இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் நம்மள மேரேஜ் பண்ணணும்னு சொல்றான் போல அப்படி தப்பா நினைச்சுக்கிறா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனி இருக்காளா, அவளுக்காக ஹீரோ ஒரு பொக்கே கொடுத்துட்டு இருப்பான் போல, அதை வாங்கிட்டு போறாளா. அதுல ஒரு கவிதை மாதிரி எழுதி வச்சிருக்கான் போல. அது என்னன்னா என் ஹார்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ மட்டும் தான் இருக்கா, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனா என்னோட ஹார்ட் தேங்கி தேங்கி அழுதுட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் உன் கையை பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதிருக்கான். இதெல்லாம் படிச்சுட்டு இவளுக்கு ஹார்ட் டச் ஆகிட்டு போல அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு போக ஹீரோவும் அங்கதான் நின்று இருப்பான் போல. ஹீரோனி சிரிக்கிறத பார்த்துட்டு நீ இப்ப சிரிச்சாலா, இந்த பொக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுத்துறா. திருப்பி ஹீரோ உனக்கு தான் இந்த பொக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனியே ஏதோ சமாளிச்சுட்டு போக பாப்பாளா, பட் ஹீரோ இருக்காலாம் இழுத்து பிடிச்சி கிச கொடுத்து விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டுட்டு நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மட்டும் தான் கேட்கறேன், இல்ல உன் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கேன், அதை
அதனாலதான் கேட்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி கொஞ்சம் ஹாப்பி ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோனி என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு போக உள்ள போய் வெக்கப்பட்டு நின்னுட்டு அந்த பொக்கை மறுபடியும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு ஹீரோ தானே தந்தான் அப்படி சொல்லி கேட்கா. ஆமாண்ணா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி அந்த பொக்கை கீழே போடா. அண்ணனும் அதை எடுத்து கொடுத்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, பிரதர்ஸ் யாருமே உன்னோட டிசிஷன்ல குறுக்க வர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், சோ நாங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல இவளும் சொல்லிட்டு அந்த பொக்கையை தான் ஹாப்பியா பார்த்துட்டு போறா. ஃபர்ஸ்ட் அண்ணாவை இதை நோட் பண்ணிருப்பாங்க. தங்கச்சி ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நாம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனுக்கு பிறந்த நாள் இல்லையா, சோ பிரதர்ஸ் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்காதான் நிக்காங்க. அதுலயும் ஈஃபானுக்கும் டியானுக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி வருது. அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஃபான் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுக்கறான். அது என்னன்னா இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவில நடிச்சிருப்பான் இல்லையா, அதுல இவனுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க போல, அதை தான் கொடுக்கறான். இங்க டியானா இதை பார்த்துட்டு இதெல்லாம் உடஞ்சிரும் நான் கொடுக்குறேன் தங்கச்சிக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கோல்டு மெடல் வாங்கியிருப்பான்ல, அதை ஹீரோனி காலத்துல போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ணா கொடுக்குறாங்க, அவங்க ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து லூ பிரதர் இருக்காங்களா, அவங்களுக்கு செல்லி ஃபிஷ்ல ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க போல, அதை கொடுக்காங்க. அடுத்தது வந்து ஷெங் பிரதர், அதாவது டிராயிங் வரைஞ்சு கொடுப்பாங்கல்ல, ஹீரோனி மாதிரியே வரைஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்த் பிரதர் இருக்காங்கல்ல, நான் புதுசா ரெடி பண்ணது அப்படி சொல்லிட்டு கேக்க வந்து கொடுக்க நம்ம ஹீரோனி டக்குன்னு வாயில கை வைக்க, இப்ப கடைசி இருக்காங்கல்ல அந்த பிரதரும் நான் மெடிசின் தரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோனியே எந்திக்க சொல்றாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதரா இருந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படி சொல்ல அங்கதான் ஹீரோ நின்று இருப்பான் போல. பிரதர்ஸ் எல்லாருமே தான் ஹீரோவை இங்க வர வச்சு ஹீரோனிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீரோவும் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண ஹீரோனிக்கும் செம ஹாப்பி. ஹீரோனியுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டா. அப்படியே எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமால உங்களுக்கு எந்த பிரதர் பிடிச்சிருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.